Hi friends, welcome back my channel. இந்த ரம்ஜான் மந்த்ல நான் இஃப்தாருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணேன். இது வந்து அரேபியன் டெசர்ட். இதை வந்து குனாஃபான்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே பாப்புலரான டிஷ் அரேபியா சைடு எல்லாமே. ஸோ இதை வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் அதுக்காக வந்து குனாஃபா வெர்மிசெல்லின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் குனாஃபா டஃப் கிடச்சா ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். இது வந்து பெரிய பெரிய ஸ்டோர் கடையில் அவைலபிளாக இருக்கும். எனக்கு வந்து குனாஃபா டஃப் கிடைக்கல, ஸோ அதனால் குனாஃபா வெர்மிசெல்லி எடுத்துக்கிறேன். இது கூட 25 கிராம் அளவுக்கு பட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா அந்த இதுலையுமே படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு இதுலேயுமே வந்து பட்டரை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த நம்ம குனாஃபா வந்து திருப்பி போடுவோம். ஸோ அப்போ வந்து அந்த பேனில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த குனாஃபாலாம் அந்த பட்டரில் கலந்து வச்சுக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி. ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து அந்த ரவுண்ட் ஷேப் பேன் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி அவனில் செய்ய போகிறதில்ல, ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் பேன்லேயே நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் டின் கிடைக்கும். ஸோ அதை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா வந்து ப்ளேஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைசியில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சைடுமே ரவுண்ட் ஷேப் வர வரை நீங்களே கையை வச்சு எல்லாத்தையும் அமுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். தென் இதுமே வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ தென் இது மேலே வந்து நான் மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரீம் சீஸ் தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட வந்து க்ரீம் சீஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே இன்னொரு லேயர் வந்து அந்த குனாஃபா டஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெர்மிசெல்லி வந்து இந்த கலரில் இருக்கும். குனாஃபா டஃப் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். சேமியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீல நீளமாக இருக்கும். அது கிடச்சா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா மேலே லைட்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வச்சுக்கலாம். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 minutes கழிச்சு எப்படி வெந்துருச்சான்னு பார்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இல்லைனா ஏதாச்சும் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி உடையாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கீழே வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பேனில் மாற்றிக்கணும். ஸோ அந்த பேனே நான் வந்து பட்டர் தடவை வச்சுக்கிட்டேன். அப்போ தான் இந்த பேன்லேயே படாமல் இருக்கும். நம்ம கீழே இருக்கிறது வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம அவனில் வேக வச்சோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக வெந்துடும். நம்ம ஸ்டவ்வில் பண்ணுறதுனால இந்த மாதிரி திருப்பி போடுற வேலை நிறையாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, கறியேஜ்லாம் இல்லை, அது வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஏன்னா பட்டர் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்து அதிகமாகிடும். இப்போ 10 minutes கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீழ் சைடு நல்லாவே வெந்திருக்கும். நம்ம இங்கே அந்த பட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே இருக்கா, அந்த பட்டர் எல்லாம் கொஞ்சம் உருக்கி வெளியே வந்திருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் அந்த சேமியா எல்லாம் வந்து அப்படி பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கும் திரும்பி உள்ள. ஸோ இப்போ நம்ம நார்மல் பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நான் திருப்பி வந்து இந்த பேன்லேயே நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக பிஸ்தா வந்து ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. தென் இது மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணணும். நம்ம சாப்பிட்றப்ப வந்து சுகர் சிரப் ஊற்றி தான் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணியில் வந்து 1/2 டம்ளர் வந்து சர்க்கரை போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சுகர் சிரப் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேமியா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் வந்து கடுகடுன்னு இருக்கும் சாப்பிட்றப்ப. மீதியெல்லாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை, ஸ்டே டியூன்ட்.